ஹலோ காய்ஸ், இன்றைக்கி சிம்பிளாக மில்க் கேக் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, ஆல் பர்பஸ் ஃப்ளார் நம்ம 2 கப் எடுத்திருக்கோம் இதில் மெஷர் பண்ணி. அது கூடவே பட்டர் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம். அது கூடவே நம்ம 3 எக்ஸ் வச்சுருக்கோம். இது 1 கப் ஆஃப் சுகர் எடுத்திருக்கோம். இந்த சுகர் 2 கப் ஃப்ளாருக்கு 1 கப் சுகர் எடுத்திருக்கோம். அப்புறம் நம்ம மில்க் ஹீட் பண்ணி 1 கப் எடுத்திருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட், அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் எடுத்திருக்கோம். இப்போ இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் நான் 3 எக்ஸ் போட்டிருக்கேன். அந்த எக் கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் சுகர் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். நல்லா க்ளம்ஸ் இல்லாமல் நல்லா பீட் பண்ணிக்கணும், நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும். இப்போ பாருங்கள், நான் நல்லா பீட் பண்ண பிறகு இந்த மாதிரி ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா, நல்லா க்ளம்ஸ் இல்லாத ஃப்ளஃபியாக வந்த பிறகு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஃப்ளார் இதில் போடணும். இது போட்டுட்டு இது கூடவே நம்ம பேக்கிங் பவுடரும் போட்டுடணும். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டும் நம்ம இதுலேயே போட்டுடணும். போட்டுட்டு இது நல்லா நம்ம பீட் பண்ணணும். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் வந்த பிறகு நம்ம இதிலே நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் ஆஃப் மில்க் அதில் நம்ம போட்டுக்கணும். போட்டுட்டு அது கூடவே நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க பட்டர் இருக்குது இல்லைங்களா, அதுவும் நம்ம அது கூடவே போட்டுருக்கணும். போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி க்ளம்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆன பிறகு 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் நம்ம போட்டு இது கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் நான் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அவனில் 360 டிகிரி ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நான் அவனில் வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ நம்மளோட கேக் ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக நல்லா ஸ்பாஞ்சி மாதிரி வந்திருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.